திருச்சிற்றம்பலம். பெருமக்களே, பதிபசு பாசத்தினுடைய இலக்கணத்தை அறிந்து கொண்ட பின்னால் சாதனையல் என்று அடுத்த பகுதி. ஒரு பொருளை பற்றிய முழு செய்திகள் தெரிந்து கொண்ட பின்னால் அந்த பொருளை அடைவதா வேண்டாமா என்று நாம் முடிவு செய்வோம். தத்துவ உலகத்தில் ஒரு கேள்வி உண்டு. பக்தி வந்த பின்னால் ஞானமா, ஞானம் வந்த பின்னால் பக்தியா என்று ஒரு கேள்வி உண்டு. இரண்டு வகையாகவும் சொல்றாங்க. ஞானம் வந்த பின்னால் தான் பக்தி வரும் என்று ஒரு கருத்து, பக்தி வந்த பின்னால் ஞானம் வரும் என்று ஒரு கருத்து. இந்த ஞானம் என்பதற்கு பொதுவா அறிவுன்னு தான் அர்த்தம். நேரடியா ஞானம்னா அறிவுன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் மொழி மாற்றத்தால சில பொருள் ஆழ்ந்த பொருள் உடையதாக பாயிடும். உண்மைன்னு சொல்றதுதான் சத்தியம். ஆனா சத்தியம் என்பது உண்மையை காட்டும் உயர்ந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையா சொல்லு அப்படின்னா உண்மையா சொல்றேன்னு சொல்லுவான். ஏதாவது பொய் சொல்றான்னா உண்மையா சொல்லு அப்படின்னா உண்மையாதாங்க சொல்றோம்னா. சத்தியமா சொல்லுன்னா யோசிப்பான். ரெண்டும் ஒண்ணுதான். வடமொழியில சத்தியம்னு சொன்ன உடனே ஒரு பயம் வந்துடுது. அதே போல அறிவு என்றால் ஞானம்தான் அறிவு. பொதுவா ஞானம்னா அறிவு தான். ஆனால் பேச்சு வழக்கில் ஞானம்ன்றது எல்லாருக்கும் சொல்றது கிடையாது. அவனுக்கு அறிவு வந்து விட்டதுன்னு சொல்லுவதை தவிர ஞானம் வந்துவிட்டு சொல்றது கிடையாது. நம்ம அப்ப ஞானம் என்பது ஒரு தனியாக படிப்பதால் வருவது அறிவு என்றால் அனுபவத்தால் வருவது ஞானம் என்று நம்ம வைத்துட்டு இருக்கோம். அதாவது கல்வி அறிவு, அனுபவ ஞானம் அப்படி பிரிக்கும். ரெண்டும் ஒன்றுதான். இருந்தாலும் கல்வி அறிவு அனுபவ ஞானம். திருக்குறள்ல கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராநீரின்னு ஒரு குறள் இருக்கு. குறள் எப்படி? கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் என்று குறள். அந்த கற்று என்பதற்கு பரிமேலழகர் என்ன உரை எழுதுகிறார்? அனுபவம் உடைய தேசிகர்பால் கேட்டு என்று எழுதுகிறார். தேசிகர்னா ஆசிரியர்கள்னு அர்த்தம். தேசி என்றால் ஒளி. திருவாசகத்துல தேசனே தேனாரபுரே சிவபுராணேன்னு பாடுறார் இல்லையா? சிவபுராணத்துல தேஜஸ் என்ற வடமொழிதான் தேசுன்னு வரும். ஒளின்னு அர்த்தம். அந்த ஒளி என்றால் அறிவு தான். வாரியார் சுவாமிகளை போய் ஒரு தடவை இன்பம் எது துன்பம் எதுன்னு கேட்டாங்க. அதாவது இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன கேட்டா அவரு ரொம்ப அழகா பதில் சொன்னாராம். அறிவு இன்பம், அறியாமை துன்பம்னாராம். எல்லாம் அதில் அடங்கி போச்சு இல்லையா? இன்பம் ஏன் வருகிறது என்றால் நம்முடைய அறிவினால் வருகிறது, துன்பம் நம்முடைய அறியாமையால் வருகிறது. ஒன்றை அறிந்து கொள்ளாதனால நமக்கு துன்பம் வரும். ஒன்றை அறிந்து கொண்டால், சிறந்தவற்றை அறிந்து கொண்டால் நமக்கு இன்பம் வரும் என்பது அடிப்படை. அதுபோல ஆசிரியர்களுக்கு என்ன சிறப்பு என்றால், ஆசிரியர்கள் படிச்சுக்கிறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. மாணவர்களுக்கு சொல்வதற்காக இன்னும் அதிகமாக கூட படிக்கிறாங்க. ஏன்னா என்னவெல்லாம் கேட்பாங்க மாணவர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு என்ன சிறப்பு என்றால் அனுபவம் ஒரு சிறப்பு. பல்வேறு வகையான மாணவர்களை பார்த்து அந்த மாணவருடைய அறிவையெல்லாம் அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்க கேள்வி, அதெல்லாம் பார்த்து ஆசிரியர்கள் தக்க பதில் சொல்லுகிறார்கள். அது அனுபவம், ஆசிரிய அனுபவம் என்று ஒன்று வரும். அதைத்தான் சித்தாந்தத்துல சொல்றாங்க. தத்துவத்தில் நீங்க வந்தீங்கன்னா குரு என்று சொன்னால் குருவை பல வகையா பிரிக்கிறாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றோம் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் ஸ்வகுரு, தானாக அமைந்தவர்கள். அவங்க குரு தான், தானா அமைந்தாங்க. நாம அப்பா அம்மாவை தேடலை. அப்பா அம்மா யாரோ நமக்கு பெற்றார்கள், அவங்களை நம்ம குருவா கொள்றோம். அது ஸ்வகுரு அப்படின்பாங்க. அதற்கு பின்னால் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்வது போல மகனோ மகளோ படிக்க வைக்கிறாங்க பெற்றோர்கள். படிக்க வைக்கிற பொழுது கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் வித்யாகுருன்றாங்க. உலகையில் ஸ்வகுரு பெற்றோர்கள்,
இதுபோல கல்விக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் வித்யாகுரு. இதிலிருந்து அடுத்த நிலைக்கு தத்துவ நிலைக்கு நம்ம போற பொழுது இறை வழிபாடு செய்ய போகிறோம் என்றால் அங்கே இறைவனுக்கு தொண்டு செய்ய போகிறோம். ஒரு கோயிலில் விளக்கேற்றுதல், கோலம் போடுதல், இது போல உடம்பினாலே தொண்டு செய்கிறோம். உழவார பணின்னு நீ சொல்றான். உழவாரம் என்ற சொல் ஒரு அருமையான சொல்லுங்க. வாரம் என்றால் அன்புன்னு அர்த்தம். உழவு என்றால் உழைத்தல் அர்த்தம். அன்பினாலே உழைக்கின்றோம், அன்பர்களுக்காக நாம் உழைக்கிறோம், அது உழவாரம். அந்த உழவாரம் செய்கிற பொழுது அது சரியை தொழுன்றோம். அதை கற்றுக் கொடுக்கிறவர் சரியா குரு. அப்புறம் வழிபட வேண்டும் என்று எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்கள் கிரியா குரு. யோகத்தை சொல்லிக் கொடுத்தால் யோக குரு. அப்ப சரியா குரு, கிரியா குரு, யோக குரு. அப்ப குருல ஸ்வகுரு, வித்யாகுரு, சரியாகுரு, கிரியாகுரு, யோககுரு. இதுக்கு மேற்பட்ட நிலைதான் ஞானகுரு என்று மெய்ஞானத்தை சொல்லுகின்றவர்கள் ஞானகுருன்றார். அந்த ஞானகுரு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓரிரு வார்த்தைகள் சொன்னால் போதும். அதை மகா வாக்கியம் என்று சொல்லுவாங்க வேதங்கள்ல. 4 வேதங்களுக்கு 4 மகா வாக்கியம் சொல்றோம் இல்லையா? அதுபோல ஓரிரு வார்த்தைகளால் உயர்ந்த விஷயத்தை சொல்வாங்க. காந்தியடிகள் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடுகிற பொழுது ஒரே வார்த்தை சொன்னார், வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார். அது அன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு வார்த்தை, வெள்ளையனே வெளியேறு என்று சொல்ற வார்த்தை. அதே போல சுதந்திரம், நமது பிறப்புரிமை, இதெல்லாம் ஸ்லோகம் போல மகா வாக்கியம் போல ஒரு தொடர்ல சொல்லப்படுகின்ற ஆழ்ந்த விளக்கங்கள். அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. திருமந்திரத்துல அன்பே சிவம் என்று ஒரு வார்த்தை வருது. அன்பு சிவம் 2 என்பது அறிவிலார்னு வரத்துல அன்பு சிவம், அன்புதான் சிவம் என்றால் அது ஒரு பெரிய மகா வாக்கியம். அதற்கு இணையாக ஒரு சொல்லி நாம சொல்ல முடியாது. திருக்குறள்ல 1330 குறள் இருக்கிறது. ஏறக்குறைய 38 அதிகாரம். அந்த அறம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் என்ன சொல்றார்? மனத்துக்கள் மாசிகளன் ஆதல், அதுதான் அறம். அனைத்து அறம்னர் எத்தனையோ அறங்கள் இருக்கிறது. உன்னுடைய மனசிலே மாசு இல்லாமல் இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கணும். மனத்திலே இருக்கிற மாசு இது என்றால் அழுக்காறு, அவா, வெகுளி, இதெல்லாம் மனசுல இருக்கிற குற்றங்கள். திருக்குறளை படிச்சோம்னா மனசுல இருக்கிற குற்றங்களை சொல்லுகிறார். சொல், வார்த்தைகள், வார்த்தைகளில் சில குற்றங்கள் உண்டு. பொய் சொல்லுதே குற்றம். அது சொற்குற்றம் எது? பொய் பேசக்கூடாது. அதே போல அடுத்தவனை புறம் கூறக்கூடாது. அடுத்தவனை பற்றி விமர்சனம் செய்யலான்றார் வள்ளுவர். அடுத்தவருடைய குணங்களையும் குற்றங்களையும் விமர்சனம் செய்யலாம். என்ன சொல்றாங்க? அவனுடைய குற்றத்தை நேராக விமர்சனம் செய், நீ இது தப்பு பண்றப்பா என்று நேராக சொல். அவன் குணங்களை அவன் போன பின்னால சொல்லுன்றான். நல்ல பையப்பா அவன் என்ன ஆள் தெரியுமா என்று போன பின்னால சொல்லணும். இப்ப நாம் என்ன பண்றோம்? நேரடியாக அவன் இருக்குதோ இந்த குணம் இல்லையோ அவன்கிட்ட நேராக போழ்ந்துடுறோம். உண்மையா இல்லை பொய்யா போழ்ந்துடும். போன பின்னால அவனுடைய குற்றங்களை எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது கூடாது என்றார் வள்ளுவர். கண்ணின்றி கண்ணறை சொல்லினும் சொல்லற்க, முன்னின்றி பின்னோக்கா சொல்லின்னு ஒரு குறள் சொல்றார். புறம் கூறக்கூடாதுல்ல. அப்ப சொற்கள்ல சொல்லுக்கு குற்றம் பொய், அப்புறம் புறங்கூறுதல், அதுக்கப்புறம் கடுஞ்சொல். கடும் சொல் கூடாது, இனிமையா சொல்லணுன்ற. அதே போல பயனில்லாம பேசக்கூடாது. ஒரு சொல் என்றால் பயனுடைய சொல்லா இருக்கணும். சொல்லுக சொல்லி பயனுடைய என்ற. அப்ப இதெல்லாம் மகா வாக்கியம் எவ்வளவோ பெரியவர்கள் எல்லாம் சுருக்கமாக நமக்கு சொல்லியிருக்கான்னு பார்க்கிறோம். அதுபோல தத்துவத்தில் வருகின்ற வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதை மகா வாக்கியம் சொல்வான். அதனால் ஞானகுரு என்ன செய்வார்? விரிவா நிறைய சொல்ல மாட்டார். 1-2 வார்த்தைகள் சொல்லுவார். பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே, அதுதான் தொடர், அதுதான் உபதேசம். உடனே எல்லாவற்றையும் விட்டு பட்டினத்தார் வந்து விட்டார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்க எய்து தாய்மானவர் பாடுறார். தாய்மானவரே துறவி. அந்த துறவி பட்டினத்தார் பார்த்து வியக்கிறார். ஒரே வார்த்தை சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். பெரிய பணக்காரர் பட்டினத்தார், பெரும் செல்வர், பூம்புகார். ஒரு வார்த்தை சொன்னே விட்டுட்டு வந்தார். அந்த அனுபவத்தோடு ஒரு வார்த்தை சொன்னால் பக்குவமுடைய ஆன்மாக்கள் உடனே அதை உணரும் என்பதுதான் மகா வாக்கியத்தினுடைய அடிப்படை. இந்த மகா வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு உயிர்களுக்கு பக்குவம் தேவை என்றுதான் ஞானகுரு வருகிறார். எல்லா நேரத்திலும் உடனே ஞானகுரு வரமாட்டார். உனக்கு பக்குவம் வருகின்ற போது புரிந்து கொள்வதற்கு, உயர்ந்த சொல்லை சொல்வதற்கு ஞானகுரு வருவார் என்று பார்க்கிறோம். அது 8வது நூற்பாவில் நமக்கு சிவஞான சித்தியாரிலும் சிவஞான பூரத்திலும் 8வது நூற்பாவில் ஞானகுரு வருகிறார் என்பதை பற்றி வரப்போகுது. இன்றைக்கு நாம் அதை சொல்ல போறதில்லை.
7ஆம் சூத்திரம் தான் சாதன இயல், தொடக்கம் அதுதான். இதுவரையில் நம்ம பார்த்தோம் பிரமாண இயல், இலக்கண இயல் பார்த்தோம். 7ஆம் அது சாதனை இயல் என்று பார்க்கிறோம். அந்த சாதனை இயலை சொல்ற பொழுது இந்த நூல்ல தலைமை நூலா பொருள் எதுவுமே கிடையாது அல்லவா, யாவையும் சூனியம் சத்து எதிராதலால் என்று பாட்டு. சத்தே அறியாது அசத்து எழுது அறியாது, இருதன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது அந்த மூல நூல்ல உள்ளது. முதல் நூல் இருக்கின்ற அதைத்தான் 7ஆம் சூத்திரர் விளக்கிறார். என்ன விளக்கிறார்? நாம் என்ன சொன்னோம்? ஒளிக்கு இருள் தெரியாது, இருளுக்கு ஒளி தெரியாது. ஒன்றை ஒன்று அறியாத இரண்டு பொருள் இருந்தா என்ன, இல்லாவிட்டு போனா என்ன என்று அவங்க சில பேர் கேட்கிறான். ஒளிக்கு இருள் தெரியணும், இருளுக்கு ஒளி தெரியணும். அது இல்லைன்னா ஏன் சார் ரெண்டு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன பதில் சொன்னோம்? அந்த இரண்டு பொருளை அறிவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, கண் இருக்கிறது என்று நாம சொன்னோம். இருள் ஒளியை பற்றி இன்றைக்கு சயின்ஸ்ல எவ்வளவு சொல்லுகிறார்கள். டார்க்னஸ் என்பது என்ன என்பதற்கு அறிவியல் விளக்கங்கள் பல இருக்கின்றது. தர்க்க மதம் என்ன சொல்றது? இருள் என்று ஒரு பொருள் இல்லை என்றாங்க. இருள்னு தனியா ஒரு பொருள் கிடையாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு சற்று முன்னு சொன்னேன், பொருள் என்று சொன்னால் அதற்கு பயன் இருக்கணும். பொருள் எந்த பொருளை நீங்க சொல்றீங்க? இல் பொருளுக்கு பயன் கிடையாது, இல்லாத ஒரு பொருளுக்கு பயன் கிடையாது. அந்த இல்லாத பொருளுக்கு அவன் என்ன உதாரணம் சொல்றாங்க? அசத்து என்றால் இல்பொருள் என்பதற்கு அந்த இல்பொருளுக்கு உதாரணம் சொல்றோம். உள் பொருளுக்கு நாம சொல்லலாம், எத்தனையோ பொருள் சொல்லலாம். இல்பொருளுக்கு என்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? முயல் கொம்புன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆகாய தாமரை, மலடி மகன் என்றெல்லாம் இதெல்லாம் இல்லாத பொருளுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. எப்பொழுதுமே தத்துவத்திற்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த ஆராய்ச்சி முழுமையான ஆராய்ச்சியா இருக்கணும். எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தணும், அதாவது கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள. அவங்க கேட்கிற கேள்வி தப்பித்து விடக்கூடாது. எஸ்கேபிசம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அவனுக்கு புரியாதுப்பா, அதெல்லாம் கேட்காத உட்கார வைக்கக்கூடாது. அவன் ஆழமா கேட்டாலும் கூட நாம் அவனுக்கு விளக்கணும். அதுதான் தத்துவத்தினுடைய தத்துவ விசாரம் சொல்லுவாங்க. அது போல இல்லாத பொருளுக்கு உதாரணம் சொல்லணும்னா அவங்க என்ன பண்றாங்க? முயல் கொம்பு, முயல் கோடுவாங்க, முயற்கோடு, ஆகாய தாமரை, இதெல்லாம் கிடையாது. ஆகாயத்துல தாமரை கிடையாது இல்லையா, முயலுக்கு கொம்பு கிடையாது என்று சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கதான் நாம் நிறுத்துறோம். சொன்னது பெயர் தான் சொன்னேன். இல்லாத பொருளுக்கு பெயர் காட்டுக்கு இருக்குது, முயல் காட்டுல இருக்குது. அப்ப முயல் சாத்வீகமான ஒரு விலங்கு. மாடு ஆடெல்லாம் கொம்பு உள்ளது. நீ அங்க இருக்கிற பொருள் இருக்கிற கொம்பு பிடுங்குற, காட்டில் இருக்கிற முயலை பிடிச்சிக்கிற, ரெண்டையும் சேர்த்து முயல் கொம்புன்னா என்ன அர்த்தம்? இது புதுசா இருக்கப்பா, இப்படி கிடையாது. பெயர் சொல்ற முயல் கொம்புன்னு சொல்லிடுற, அது இல் பொருள் தான், இல்லாத பொருள் தான். ஆனால் இருக்கின்ற பொருளை வைத்துக் கொண்டுதான் அந்த இல்லாத பொருளை நீ சேர்க்கிறாய். அதாவது பெயரை சொல்ற பொழுது ஒரு புது பெயரா சொல்றதுக்கு இருக்கின்ற பெயரை பிளெண்ட் பண்ற, இணைக்கிறாய். முயலையும் கொம்பையும் இணைக்கிறாய். இணைத்துட்டு நாம் என்ன சொல்றோம்? முயல் கொம்பு என்பது கிடையாதுப்பான்னு சொன்ன. அதாங்க நான் சொல்றேன். வாழைப்பழம், இன்னொரு வாழைப்பழம் எங்கடா கேட்டா அதாங்க இதுன்றான் இல்லையா? இப்போ அதே மாதிரி முயல் கொம்பு இல்லையப்பா அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன். அப்படி சொல்லி தப்பித்து கூட ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இலக்கணம், அது உங்களுக்கு சொல்றேன். மாணவர் புரிஞ்சுங்க, தப்பு கிடையாது, கொஞ்சம் ஆழமா இருப்பது இருந்தாலும் புரிஞ்சுங்க சொல்றேன். தமிழ்ல இலக்கணத்தை ஏன் நாம சொல்றோம்னு சொன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கணத்தில். உலக வாழ்க்கை, மொழியை பற்றி, அக வாழ்க்கை, புற வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்முடைய தமிழ் இலக்கணம் சரியா சொல்லியிருக்கு. அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முயல் கொம்புக்காக சொல்றேன். இந்த முயல் கொம்புன்னு சொல்றான்னு வச்சுங்களேன்,
அது 2 சொல் இருக்குது. முயல் என்ற ஒரு சொல், கொம்பு என்ற ஒரு சொல் இருக்குது. அதை எழுதுற பொழுது முயல் பிளஸ் கொம்பு அப்படின்னு எழுதுறோம். முயல் கொம்பு. அந்த முயல்னு எழுதுறோம் இல்லையா, அதுக்கு தொல்காப்பியத்துல நிறுத்த சொல் என்று அர்த்தம். அந்த பெயருக்கு நிறுத்த சொல். நன்னூல் இலக்கணத்துல இங்க தமிழ் படிக்கிறவங்க இருக்கீங்களா யாருன்னா? தமிழ் மாணவர் அப்பா ரொம்ப நல்ல. சொல்லுவோம். நன்னூல் இலக்கணத்துல நிலைமொழின்னு சொல்லுவோம். கொம்பு இருக்கு இல்லையா, அதை வருமொழின்னு சொல்லுவோம். நன்னூல்ல வருமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி என்று சொல்றோம். தொல்காப்பியம் என்ன சொல்லுச்சு, நிறுத்த சொல் சொல்லிட்டு வருமொழின்னு சொல்லல, குறித்து வரி கிளவி. தொல்காப்பியத்துக்கு குறித்து வரி கிளவின்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம்னா, முயல் என்ற சொல்லை குறித்து வருவது என்ற அர்த்தம். அதான் வரணும். முயல் குதித்தது என்றா, ஆமா முயல் குதிக்கும். முயல் வெள்ளை நிறம், ஆமா சரியா இருக்குது. முயல் காட்டிலே இருக்கும் சாத்வீக விலங்கு எல்லாம் பொருந்தும், பொருத்தி வரும். அடுத்து முயல்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் பொருந்தணும். இப்ப நீ என்ன சொல்ற, கொம்புன்ற, கொம்பு பொருந்துமா முயலுக்கு? அப்போ வருமொழியில இருக்கிற குறித்து வரு கிளவி நிலைமொழியா இருக்கின்ற பொருளுக்கு பொருந்தல. பொருந்தாத ஒன்றை நீ முயல் கொம்புன்னு சொல்ற, இலக்கணப்படி அதுவே தப்பு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இலக்கணத்தோட சொல்லணும், தமிழ் தப்பில்லாம சொல்லணும். முயல் குதித்தேன்னு சொல்ல கேட்டுட்டு போயிடுவேன். இப்போ கடல் என்று சொன்னால் அலை வீசுன்னு சொல்லுங்க, நாம ஆமா அலை வீசு சொல்லிடுவோம். கடல் எரியுதுன்னு சொன்னா எங்கடா எரியுது கடல் அப்படின்னு உடனே கேட்போம். அப்போ பொருத்தமில்லாத ஒன்றை சொல்லக்கூடாது. அப்ப இல்பொருள் என்று சொன்னால் முயல் கொம்பு என்றோ ஆகாய தாமரை என்றோ சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. முதல் விஷயம், உன்னுடைய சொல்லே தப்பு. இரண்டாவது, இன்னொன்று, எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு முதல்ல நான் சொன்ன பயன் சொன்னேன், அப்புறம் நான் சொல்ல முதல்ல பெயர் இருக்கணும். பெயரே தப்பா போச்சு, நீ சொன்ன பெயரே தப்பா போச்சு. அடுத்து வடிவம் இருக்கணும். முயல் கொம்பு எப்படி இருக்கும், மாட்டு கொம்பு எப்படி இருக்கும், ஆட்டு கொம்பு எப்படி இருக்கும், எருமாட்டு கொம்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா கொம்பு வித்தியாசம் தெரியும். முயல் கொம்பு எப்படி இருக்கும், எருமாட்டு கொம்பா இருக்குமா இல்ல மாட்டு கொம்பா இருக்குமான்னு சொல்லணும், வடிவம் சொல்லணும். நீ வடிவம் உன்னால சொல்ல முடியல. அப்புறம் காலம், எங்க எப்ப சொன்ன, முன்னே இருந்ததா, இப்ப இருக்குதா, பின்னால வரப்போகுதா, எதிர்காலத்துல, காலம் சொல்லணும். இடம் சொல்லணும், எங்க போய் பார்க்கலாம் முயல் கொம்பு, எங்க பார்க்கலாம், இடம் சொல்லணும். தொழில் சொல்லணும். மாட்டுக்கு கொம்புக்கு தொழில் உண்டு, ஆட்டுக்கு தொழில் உண்டு. முயல் கொம்புக்கு என்ன முட்டுமா, கிட்ட போனா தொழில் கிடையாது. அப்புறம் பயன் என்ன, முயலுக்கே என்ன பயன், கொம்பு இருந்தா முயலுக்கே என்ன பயன், மாட்டுக்கு கொம்பு இருந்தா பயன், கிட்ட போனா முட்டும். மான் கொம்பு என்றால் மான் இறந்து போனால் அந்த கொம்பை எடுத்து நாம் பயன்படுத்தலாம் மருந்துக்காக. யானையினுடைய தந்தம் என்றால் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி புயலுக்கு கொம்பு விழுமா, உடைக்கலாமா, எதுவுமே கிடையாது, பயன் கிடையாது. அப்ப பெயர், வடிவம், காலம், இடம், தொழில், பயன் எதுவுமே இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொன்னா எப்படி? அப்ப முயல் கொம்பு என்பது இல்பொருள் என்பதற்கு பொருந்தாது. அப்ப இல்பொருள் என்பது இல்லை. அந்த வெரி கான்செப்ட் இஸ் தப்புன்றா, வேற அது கான்செப்ட் இருக்குல்ல, முதல்ல கருதுகோள், அதுவே தப்பு. அப்புறம் தான் அதனுடைய விளக்கம் எல்லாம். அதனால இலக்கணப்படியும் பார்க்கலாம், உலக வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா தத்துவப்படியும் இது பொருந்தாது என்று பார்க்கும். அதனால இரண்டு பொருள். இப்ப இருள் ஒளின்றோம். தர்க்கமதம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு பொருள் இல்லைன்ட்டா. அவங்க என்ன சொல்றாங்க, விளக்கினுடைய இன்மைதான், ஒளியினுடைய இன்மைதான் இருள்றான். அவங்க சொல்ற விளக்கம் சரியான விளக்கம் அல்ல. தர்க்க மதம் சிறந்த மதம். ஆழமாக அளவைகள் படிக்கல, அளவைகள் அதெல்லாம் தர்க்க மதம் சொல்றதுதான். லாஜிக்கலா இட் இஸ் ப்ரூவ்டுன்னு தான் ஏற்றுக்கிறோம், இன்னைக்கு பார்க்கிறோம். அதனால் தர்க்க மதம் ஆழ்ந்த மதமா இருந்தாலும் ஒளி இருளை பற்றி சொல்ற விளக்கம் பொருந்தவில்லை. ஒளியினது இன்மைதான் இருள், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், அதுதான் டார்க்னஸ் என்றாங்க. எப்பொழுதுமே ஒரு பொருளை சொல்லுகிற பொழுது இன்மையாக, இன்மை பொருளாக சொல்லக்கூடாது, உடைமை பொருளாக, உண்மை பொருளாக சொல்லணும். உதாரணம் சொல்றேன், யாரோ ஒருத்தர் காணவில்லைன்னு போடுறாங்க, அட்வைஸ் பண்றாங்க. காணவில்லைன்னு போட்டோ போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க,
அடையாளம் இல்லாத சொன்ன அவர் சிவப்பா இருக்க மாட்டார், மாடுகள்னா இருக்காது, இப்படிலாம் இல்லாத சொன்னீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவருக்கு என்ன அடையாளம், அந்த அடையாளம் சொல்லணும். அப்ப பொருளுக்கு எப்படி அடையாளம் சொல்ல வேண்டும் என்றால் அது என்ன இருக்கிறது அதான் சொல்லும், தவிர எல்லாரும் சொல்லக்கூடாது. அப்ப இருள் என்று சொன்னால் ஒளியினுடைய இன்மைன்னு சொன்னா அது சரியான டெபினிஷன் கிடையாது. அப்ப என்ன சொல்றோம், இருள் என்று ஒரு பொருள் உண்டு, ஒளி என்று ஒரு பொருள் உண்டு. இரண்டும் வேறு வேறு தன்மை உடையது. எப்படி? ஒளி விளக்கக்கூடியது, லைட்டு போட்டா எல்லாம் தெரியும், இருட்டு வந்தால் எதுவும் தெரியாது. அப்ப இருள் மறைக்கின்ற தன்மை உடையது, ஒளி காட்டுகின்ற குணம் உடையது. அப்ப இது விளக்கப்படுவது இது வேறு பொருள், மறைப்பது இது வேறு பொருள் என்று இருள் வேறுதான் ஒளி வேறுதான் என்று நிறுவுகிறோம். அதுக்கப்புறம் ஒளி எங்கே இருக்கிறது, இருள் எங்கே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி. ஒளி எங்கிருந்து வருது, இருள் எங்கே இருந்து வருது சொன்னா அழகா சொல்லியிருக்கிறார்கள், இரண்டும் ஒரே இடம்தான். இங்கதான் இருக்குது இருள், இங்கதான் இருக்குது ஒளி. எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப இருள் வந்துடும், வெளியில வராது, இங்கேதான் இருக்குது. அது இங்கே இருக்கிற பொழுது ஒளி இருக்கின்ற வரையில் தன்னுடைய ஆற்றலை காட்டாது. வீட்டுல பார்க்கலாம், 2-3 குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தை ஏதாவது தப்பு படிச்சுன்னா அப்பா போட்டு ஒரு அடி அடிப்பார். அடிச்ச உடனே அடுத்த 2 குழந்தையும் பேசாம புத்தகத்தை எடுத்துவோம். பாக்குறோம் இல்லையா, நம்ம அடி பாரோன்று, ஏன்னா ரொம்ப நல்ல மாதிரி படிக்க இருக்கும். அந்த அடி நமக்கு விடக்கூடாது சொல்றோம் இல்லையா. அது போல இருள் என்ன பண்ணுதான், ஒளி எப்படா போன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒளி இருக்கின்றவரை தன்னுடைய இருளை ஆற்றல் காட்ட முடியாது. எப்படா ஒளி மறையும் அப்பொழுது இருள் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்று வள்ளுவர் சொல்றாருங்க. வள்ளுவர் சொல்ற குரல் எல்லாம் ஆழ்ந்த பொருள் உடையது. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல், விளக்கு எப்பொழுது போகிறது, எப்பொழுது அணையப் போகிறது என்று பார்த்து கொண்டு இருள் காத்து கொண்டிருக்கும். அப்ப விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் என்பதனால இருள் என்பது ஒரு பொருள், ஒளி என்பது ஒரு பொருள். இன்னொன்னு சொல்றாங்க நம்ம தத்துவத்துல, ஒளி இருளை வெல்லும், ஆனால் இருள் ஒளியை வெல்லாது. விளக்கு போனால்தான் இருள் வரும். இருள் போகட்டும் நான் வரேன்னு சொல்லுதா விளக்கு? கிடையாது, அது மட்டும் வரும். விளக்கு நான் வந்த உடனே இருள் ஓடிடுது. அப்ப விளக்கு அற்றம் பார்க்கும் இருள் என்றால் விளக்கு வந்தவுடனே, விளக்கு அடைந்தவுடனே இருள் வரும், ஒளி வந்தால் இருள் போய்விடும் என்று இவ்வளவு தூரத்திற்கு இருளை பற்றியும் ஒளியை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் தத்துவத்துல என்று பார்க்கிறோம். அதனால் இருள் உண்மை, டார்க்னஸ் என்பது தனிப்பொருள், அது ஒரு என்டிட்டி, தனியா இருக்கிறது. ஒளி ஒரு பொருள், ஒளி விளக்குகின்ற பொருள், இருள் மறைக்கின்ற பொருள் என்று சொல்றோம். அதனால் 6ஆம் சூத்திரம் என்ன பார்த்தோம், சத்து அசத்து என்று பார்த்தோம். நிலையான பொருள், நிலையற்ற பொருள் என்று 2 பார்த்திருக்கிறோம். 7ஆம் சூத்திரத்தில் என்ன வருகிறது என்றால், ஆன்மா, நம்முடைய ஆன்மா, இறைவனை பற்றி வருகின்ற பொழுது ஆன்மாவுடைய இயல்பு என்ன என்று பார்க்கிறோம். அதுல சத்து பொருளாக இருக்கிற இறைவனுக்கு முன்னாலே எந்த பொருளும் நிலைக்காது, போயிடும், இருள் போல போயிடும். ஒளி வந்தால் இருள் போவது போல பெருமானுக்கு முன்னாலே எதுவும் பார்க்க முடியாது. அந்த அசத்து பொருளும் இறைவனை அறியாது. அப்ப ஏன் 2 பொருளும் இருக்கிறது என்றால், சத்தை அறிகின்ற பொருளும் அசத்தை அறிகின்ற பொருளுமாக ஆன்மா இருக்கிறது. அதைத்தான் இந்த 7ஆவது சூத்திரம் சொல்ல போறார். யாவையும் சூனியம் சத்து எதிர். இறைவன் தோன்றினால் மனுநீதி சோழன் நமக்கு தெரியும். சேக்கிழார் பாடுகின்ற மனுநீதி சோழன் பெரிய புராணத்துல மனுநீதி சோழன் பற்றி உங்களுக்கு கதை தெரியும். தேர்காலை இட்டு கொன்று விடுகிறான் தான் கதை. ஆனால் சேக்கிழார் அப்படி சொல்லல. கன்று வந்து தேர்கால மாட்டிச்சு. அந்த இளவரசன் பயப்படுறான், ஐயோ கன்றை கொண்டுட்டோமே, அப்பா என்ன சொல்லுவாங்களோ என்ன செய்வாங்களோ, அப்பாவுக்கு தெரிவதற்கு முன்னாலே ஏதாவது பரிகாரம் செய்து விடுவேன்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள செய்தி போய்விடுகிறது. அதனால என்ன சொல்றான் அரசன், என்னுடைய மகனை கொன்று விடு நீ என்று அமைச்சருக்கு ஆணையிடுறான். அமைச்சர் வந்து இளவரசனை இப்படி போய் கொன்றது என்று அவன் என்ன பண்றான், தான் தற்கொலை புரிஞ்சுக்கிறான். அமைச்சர் போய் தன்னை தற்கொலை புரிஞ்சுக்கிறான். சரி, அவன் தற்கொலை புரிந்துள்ளா இப்ப யாராலும் செய்ய மாட்டாங்க, நாமே தான் கொல்ல வேண்டும் என்று தந்தையாக இருக்கின்ற மனுநீதி சோழனே தன்னுடைய மகனை தேர்காலிட்டு கொள்ளுகிறான். இதெல்லாம் தெரிந்த வரலாறு. சேக்கிழார் சொல்றது என்ன சொல்றாரு என்றால், தேர்காலிட்டு மார்புகளை ஏத்துறான், ஏற்றி துணிச்சுட்டு இறந்து போறான் இளவரசன். இறந்த உடனே பெருமான் காட்சி அளிக்கிறார். இறந்து போன கண்டுக்குட்டி துள்ளி எழுகிறது. அமைச்சர் இறந்து தற்கொலை புரிந்த அமைச்சர் உயிரோடு வந்து விடுகிறார். இளவரசன் இப்பொழுது இறந்தான் இல்லையா, அவனும் எழுந்து விடுகிறான்
3 பேரும் எழுந்தாட்டாங்கன்னு வருது பெரிய புராணத்தில். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வரும்? எப்படி சார் இறந்தவங்க எழுத முடியும் என்று ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அதுதான் ஒரு பதில் சொல்றார். உன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இறைவனை நீங்க நம்புறீங்கன்னா அவன் அருளாலே எது ஒன்னாலும் நடக்கலாம். ஔவையார் அழகா ஒரு பாட்டு பண்ணார். ஒன்றை நினைக்கின் அது ஒழுங்கிட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்தேறும். ஒன்றை அறியாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், எல்லாம் இறையாளும் ஈசன் செயல். நீங்க நினையாத பொழுது ஒரு பொருள் வரலாம், உங்களுக்கு நினைத்தது நடக்கலாம், நினைக்காதது நடக்கலாம், நினைச்சது நடக்காமலும் போகலாம். இது யாருடைய செயல் என்றால் நம்முடைய செயல் அல்ல. நீங்க நினைச்சீங்க, அது நேர் மாறா நடக்கும். அது பார்க்கணும், உலகத்தை நம்ம பார்க்கணும். நம்ம நினைச்சது நடக்கிறது கிடையாது, சொல்லவும் முடியாது. நான் நினைச்சது நடத்தணும்னு சொல்லவும் முடியாது. நினைச்சது சொல்லி நடந்தாலும் நடந்துடும். நீ நினைக்காமலே இருப்பீங்க, ஒரு பொருள் வந்தாலும் வரும். மூணை சொல்லி நான் சொன்னார், எதுவுமே உன்னுடைய செயல் அல்ல. நான் இந்த பாட்டு விளக்கம் கொடுக்குற நான் சொல்ற வழக்கம் உண்டு. ஒன்றை நினைத்து அதுக்கு நேர் மாறா நடந்தா என்ன சொல்றோம்? அந்த பாவி தான்டா கெடுத்தான், அவன் இல்லைன்னா நடந்திருக்கண்டா என்று இன்னொருத்த மேல சொல்லுவோம். அவனை ஒருத்த மேல சொல்லும். நம்முடைய குற்றமா சொல்றது கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன் எவனா சொல்றானா? நான் சரியாதான் பண்ணேன். நீங்களே கூட வரீங்க, எழுதுறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க, தேர்வுல மார்க் பாக்குறீங்க. நீங்க எதிர்பார்த்த மார்க்கு மேல வந்துன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருந்துருவீங்க. எதிர்பார்த்து குறையா வந்தா என்ன சொல்றீங்க? வாத்தியார் சரியா திருத்தலடா அப்படின்வாங்க. வாத்தியார் திருத்த நீங்க எதுன்னு சொல்ல மாட்டாங்க, நாம எழுதுல வாத்தியார் உடனே சொல்றோம் இல்லையா? அடுத்தவன் மேல் தானே குற்றம் நாம சுமத்துறோம். அது இயல்பாகவே நம்முடைய காரியம் நடக்கவில்லை என்றால் யார் மேலே சொல்லலாம் பழி என்று பார்க்கிறோம். அப்ப நினைத்தது நடக்கவில்லை என்றால் அடுத்த மேல பழி போடும். நினைச்சது நடந்ததுன்னு வச்சுங்க, நடந்தா நான் யார் சாதாரண ஆளா, நினைச்சா நடத்துவேன் என்று தன்னை போடுவோம். நினைக்காத போது ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன், அது என்ன அதிர்ஷ்டம். இந்த 3 இடத்திலும் பெருமான் நினைக்கிறதே கிடையாது. அதுதான் சொல்றாரு ஔவையா, நீ நினைத்தால் எதிரா நடக்குதா, அதுவும் பெருமான் செயல், அவனுக்கு விருப்பம் இல்லை. நீ நினைச்சது நடக்குதா, அது பெருமான் செயல். ஏன்னா உனக்கு நல்ல நினைக்கிறப்பா நடத்துறேன். அவரு பாரதியார் பாடினார். என்ன பண்ணார்? எண்ணிய முடிதல் வேண்டும்னார். நினைச்செல்லாம் நடக்கணும்னார். அதோடு முடிக்கல, நல்லவே எண்ண வேண்டும்னார். என்றது என்ன எப்படி ஒண்ணு எண்ண முடியுமானா? தப்பா கூட எண்ணலாம், அதெல்லாம் முடியாது. நல்லவே எண்ண வேண்டும்னா இல்லையா? அது போல நீ நல்லது எண்ணினாய் நடத்துறன்னு பெருமான் உதவலாம். உன்னுடைய அதிர்ஷ்டம் காரணமாக, வினை காரணமாக பெருமான் நினைக்காரின் தரலாம். எல்லாம் பெருமான் செயல் என்றுதான் சொல்லணுமே தவிர அவன் செயலாலே அது கெட்டு போச்சு, என் செயலாலே நடந்தது என்று சொல்லாதே என்றுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பார்க்கும். அதனால யாவையும் சூனியம் என்றால் பெருமான் தோன்றுகிற பொழுது எல்லாம் நடக்கும் என்றுதான் மனுநீதி சோழல்ல. முன்னவனே முன்னால் முடியாத பொருள் உள்ளதோ. இறைவனை நீங்கள் நம்பினால் எல்லாம் நடக்கும். இறந்த கன்று எழுந்திருக்கலாம், இறந்த அமைச்சர் எழுந்திருக்கலாம், இறந்த மகன் எழுந்திருக்கலாம், நாம் நம்பணும். அந்த பெரிய புராணத்துல அது மாதிரி பின்னால தெய்வ சம்பந்தமா நிறைய வரப்போகுது. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாம் இறந்தவர்களா எழுப்ப போறாங்க. அங்க வந்து சந்தேகப்படாதீங்க, இது எப்படி முடியுமான்னு சந்தேகப்படாதீங்க, இதை படிங்க. இதுக்கு நீங்க சம்மதம் என்றால் மனுநீதியோருடைய வரலாற்றில் நான் சொல்றபடி நீ நம்பினால் இந்த நூலுக்குள்ள போங்கன்னு தான் சொல்றேன். அதனால இறைவனுக்கு முன்னாலே எதுவும் நடக்கலாம், நாம் நினைக்கின்ற பொருள் நடக்காமலும் போகலாம். அதனால யாவையும் சூன்யம் சத்து எதிர்னர். இருள் ஒளிக்கு முன்னாலே இருள் நிற்காது என்றது போல இறைவனுக்கு முன்னாலே எதுவும் கிடையாது. அசத்தா இருள் பொருள் ஒளி பொருளை அறியாது. அப்ப இரண்டை அறிவது எதுன்னு சொன்னால் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று. இரண்டு அல்லாது என்றால் சத்துமல்ல அசத்துமல்ல சரசத்து, ஒளியுமல்ல இருளுமல்ல, பகல் போல. இரவு என்றால் இருள், பகல் என்றால் ஒளின்னு சொல்லக்கூடாது. இரவு என்றால் இருள் நேரம், அது பகல் என்றால் இருளும் ஒளியும் இருக்கிறது. இருளும் ஒளியும் கலந்ததுதான் பகல். அப்புறம் ஒளி என்றால் அது இராப்பகலற்ற இடம் என்றுதான் தத்துவத்துல இரவு பகல் இராப்பகலற்ற இடம் என்று அந்த பெருமானை சேர்வது இராப்பகலற்ற இடம் சொல்றாங்க. அதுதான் பெருமானுடைய சத்து பொருளா இருக்கின்ற அவனை சேர்வது என்று. இதை அறிந்து கொள்வது எது என்று சொன்னால் ஆன்மா அறிந்து கொள்கிறது என்றுதான் அந்த 7ஆம் சூத்திரத்துல அதை தொடங்குகிறார். அவர் நான் சொன்னது சிவஞான போதத்தை சொன்னேன். இதில் சொல்லுகிற பொழுது அனைத்தும் சத்து எண்ணின் ஒன்றை அறிந்திடாது அசத்தால் எண்ணின் முனைத்திடாது அசத்து, சத்தின் முன் இருள் இரவி போல்.
இரவினா சூரியன் அர்த்தம். இருளுக்கு முன்னாலே இரவி போல சத்துக்கு முன்னால் அசத்து நிற்காது, அசத்துக்கு முன்னால் சத்து செல்லாது என்று சொல்லி, அப்ப என்ன செய்யலாம் என்றால், தான் சத்து பொருளா அசத்து பொருளா ஆன்மா என்றால், ஆன்மா சத்தும் அசத்துமாக சரசத்தாக இருக்கிறது. சத்தை அறிகின்றது, அசத்தை அறிகின்றது. அதாவது நான் சொல்ற வழக்கம் இப்ப எல்லாம் திரைப்படங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீ யார் என்று சொன்னால் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்று சொல்றாங்க இல்லையா? அதே போல இப்ப நாமெல்லாம் யார் என்றால் கடவுளா மிருகமா என்றால், சில நேரங்களில் கடவுள் போல இருக்கும், கருணையோட இருக்கும், சில நேரங்களில் மிருகம் போல இருக்கும் இல்லையா? இருக்கும் இல்லையா? இங்க உள்ளே இருக்கிற மிருகத்தை எழுப்பி விடாதே அப்படின்றா இல்லையா? அது போல உள்ள மிருகம் தான் இருக்குதுன்னு பார்க்கும். அதாவது மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் தான், சமூக பிராணி தான், விலங்கு தான் நாம். அதனால அந்த விலங்கு குணத்தை அடக்கி இறைமை குணத்தை மேலோங்குகிறோம். குணம் குற்றம் இரண்டு நமக்குரியது. குணமேவும் இல்லை, குற்றமேவும் இல்லை. ராவணனை குற்றவாளின்னு சொல்லுவீங்களா, குணசாலின்னு சொல்லுவீங்களா? குற்றவாளி தான் அவன். ஏன்னா ஒரே ஒரு தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டான். பெரிய ஆள் அவன், சிவபக்தன், நல்ல இசை பாடக்கூடிய, வீணை வாசிக்கக்கூடியவன், இசை போரிலே வல்லவன். அப்படிப்பட்டவன் ஒரு தவறு செய்தான். அதனால குணம் இருக்கலாம், கூடவே குற்றமும் நமக்கு இருக்கிறது. அதாவது திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, அவன் நல்லவன் நினைச்சண்டா, இவ்வளவு மோசமா இருக்காண்டான்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்க, உடனே எதிராளி ஒருத்தர் ஒரு பழமொழி சொல்லுவான், ஏய் கருப்பட்டின்னா கல் இருக்குண்டா அப்படின்வான். நல்ல உதாரணம். கருப்பட்டின்னு இல்லையா, பனங்கட்டி சாப்பிட்றோம் இல்லையா, வாழை சுவையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு எந்த பனங்கட்டியா இருந்தாலும் கடைசியில மண்ணும் கல்லுமா இருக்கும், துப்பும். அப்போ குணமாக இருக்க தித்திக்கின்ற ஒரு பொருள் கடைசி நேரத்துல கல் வருது இல்லையா? அதுபோல மனிதனுக்கு குணமும் உண்டு, குற்றமும் உண்டு. குற்றமே இல்லாதவன் யார் என்றால் இறைவன் ஒருவன் தான். அதனால அவனை போய் சேர வேண்டும் என்றால் குற்றமுடைய இந்த உயிர் குற்றங்களை எல்லாம் நீக்கித்தான் குணத்தோடு போய் சேரணும். ஏன்னா அந்த பொருளோடு சேர்வதற்கு அந்த பொருள் தன்மை இருக்கணும். டூ ஆஸ் ரோமன்ஸ் டூ வென் யூ ஆர் இன் ரோம் சொல்றாங்க இல்லையா? அவர்களை எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டுப்படி நடக்கணுன்ற மாதிரி, எங்க இருக்கிறீங்களோ அதே போல. இப்ப இறைவனிடத்துல போக வேண்டும் என்று சொன்னால் இறைமைத்தன்மையை நாம் பெற வேண்டும். அவருடைய தன்மை என்ன என்றால் சுதந்திர உடைமை, பேரறிவுடைமை, அருள் உடைமை, இதெல்லாம் பெரிய பெரிய குணங்கள். அந்த குணங்களை பெற வேண்டும்ன்றாங்க. அதனால என்ன பண்ணுதான், ட்ரெயின் பண்ணுதான். ஆன்மா என்ன ட்ரெயின் பண்ணுது? சத்தையும் பார்க்கிறது, அசத்தையும் பார்க்கிறது, முள்ளையும் பார்க்கிறது, மலரையும் பார்க்கிறது, இரண்டும் பார்க்குது. நமக்கு சைவ சித்தாந்தத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று 3 சொல்றோம் இல்லையா? இந்த 3 குணங்கள் எல்லா பொருளும் இருக்குதுன்றாங்க. உலகத்துல பார்க்கிற எல்லா பொருளும் இருக்கிறது. இது தண்ணீர், இது சாத்விக குணமுடையது. எனவே தண்ணி குடிக்கலாம், தண்ணி போடலான்னு ஒண்ணு இருக்குது. தண்ணி குடிக்கலாம்னா இந்த தண்ணி போடலாம், அதுவும் தண்ணி தான். ஆனால் அது ராஜச குணம் இல்ல தாமத குணம். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா? பால் குடித்தால் ஒண்ணு இல்லைங்க, மது ஒரு பெக்கு போட்டா கண்ணு தெரியல மண்ணு தெரியல என்றால் அப்ப அந்த பொருளுக்கு இருக்கு இல்லையா? அதே போல கல் என்றால் காலில் பட்டா நமக்கு காயப்படுகிறோம், மலர் என்றால் காயம் படலை விசுவத்தில் இருக்குது. எல்லா பொருள்களும் சாத்விக, ராஜச, தாமச குணம் உடையது. இந்த 3 குணங்களை கடந்துதான் நாம் பெருமானை அடையணும். சாத்விக குணத்தோடோ ராஜச குணத்தோடோ அடைய முடியாது. இந்த குணங்களை கடந்தால் தான் அறியும். ஆனா என்ன பண்ணணும்? எது சாத்விகம், எது ராஜசம், எது தாமசம் என்று தெரிந்து கொள்ளணும். சாத்விகத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க? எப்பொழுதுமே நல்லவற்றை எண்ணினால் அவன் சாத்விகவாதி. அதனால்தான் அவனை சாதுக்கள் சொல்றாங்க. 3 குணங்கள், ஒரு குணம் எப்பொழுதும் மேலே இருக்கும், 2 குணம் கீழே இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க, நெருஞ்சி முள் போலன்றாங்க. நெருஞ்சி முள் நீங்க பார்த்திருக்கலாம். அந்த முள்ளுக்கு, அந்த நெருஞ்சி முள்ளுக்கு 3 முள் இருக்கும். 3 முள்ளை தூக்கி போட்டீங்கன்னா ஒரு முள் மேல இருக்கும், கீழே 2 முள் இருக்கும். அதே போல நமக்கு 3 குணங்கள், 3 குணங்கள்ல ஒரு குணம் மேலே இருக்கும், சாத்விகம் மேலே இருக்கும், ராஜசமும் தாமதமும் கீழே இருக்கும். அப்புறம் ராஜசம் மேலே வந்தா தாமதம் சாத்விகம் கீழே இருக்கும். அப்ப 2 குணங்களுடைய சார்பில் தான் ஒரு குணம் வரும். எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். அந்த சாத்விகமா இருந்து கொண்டே இருப்பீங்க,
எப்படா அந்த ஆளுக்கு கோபம் வரும், அவன் மேன் ஆஃப் மூட் சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு கோபம் வரலாம்ப்பா என்றால் அந்த குணங்கள் நமக்கு இருப்பதாலே வரும். அப்ப இந்த 3 குணங்களையும் கடக்க வேண்டும் பார்க்கும். ஆனா உலகப் பொருளை பார்க்கிற பொழுது பெருமான் சாத்விகமாக, உணவு கூட சாத்விகமா படைச்சிருக்கிறான். சாத்விக உணவு சாப்பிட்டால் சாத்விக குணம், வேற மாதிரி உணவு எல்லாம் சாப்பிட்டா ராஜச குணம் சொல்றோம் இல்லையா. உணவிலே சாத்விகம். தேன் இனிமையா இருக்கிறது, மது இனிமையா இருக்கிறது, அவனுக்கு ஒருத்தனுக்கு தேன் இன்னொருத்தர் இனிமையா இருக்குது. அப்ப சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற எல்லா பொருள்களையும் அவன் படைத்திருக்கிறான். அதைத்தான் நம்முடைய 3 குணங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றன. சில பேருக்கு தேன் பிடிக்கிறது, தண்ணீர் பிடிக்கிறது, சில பேருக்கு மது பிடிக்கிறது. இப்ப காபி டீ இருக்கு இல்லையா, சில பேர் காபி தான் வேணுமா, சில பேர் டீ தான் வேணுமா. அதுவும் கூட தப்பு தான், விட்டுடணும். ஆனா விட முடியல பழக்கத்தின் காரணமாக. என்றால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும். அழகா வள்ளுவர் சொன்னார், எல்லாவற்றையும் உடனே விட முடியாது, பழகிட்டோம், எல்லாவற்றையும் பழகிட்டோம். எப்படி சொல்லியிருக்காங்க பெரியவங்க, அதிகமாக உணவை சாப்பிடாதப்பா கல்வி வராது, படிப்பு வராது. படிக்கிற போது ரொம்ப சாப்பிடாதே என்று ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்றேன் இல்லையா, அதிகமாக படிக்கிற போது அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் அந்த குணம் மாறி போகும், படிப்புல நாட்டம் வராதுன்றாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வாரத்திற்கு ஒரு நாள் ஒருவேளை ஏதாவது உணவை மாற்றிக்கும், பேசாம இருக்கும். ஒருவேளை சாப்பிடாம இருக்க முடியுமா என்றால் எப்படி சார் இருக்கிறது உடனே நமக்கு யோசிக்கும். உண்ணாவிரதமா இருக்கலாம்னு நினைக்கிற போதுதான் எழுந்த உடனே பசிக்குது இல்லையா, சாதாரணமா பசிக்காது. உண்ணாவிரதம் இன்னைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே பசிக்குது நமக்கு, அது பழக்கம் காரணமாக. ஆனா வள்ளுவர் சொன்னார், எது எது உன்னால் முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுவா. யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதன் இளன் என்று பொருள்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மாவுடைய செயல் என்று. இருதிறன் அல்லது இரண்டலா ஆன்மான், இரண்டையும் அறிகின்றது ஆன்மா. சத்து பொருளா இருக்கின்றையும் அறிகின்றது, அசத்து பொருளும் அறிகின்றது. சேற்றிலும் கால் வைக்கின்றோம், ஆற்றிலும் கால் வைக்கும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். பழமொழி சொல்றோம் இல்லையா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். என்ன அர்த்தம், ஒரு பக்கத்திலே கால் தூய்மையா இருக்கிறது, ஒரு பக்கத்துல சேரு இருக்குது. இப்ப நீங்க தூய்மையா இருக்கிறீங்களா அசுத்தமா இருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்றது, ஒரு பக்கம் தூய்மையா இருக்கிறேன், ஒரு பக்கம் அசுத்தமா இருக்கிறேன். அப்போ சேற்றில இருக்கிற காலை தூக்கி ஆற்றில் வைக்கிறதா, ஆற்றில் இருக்கிற காலை சேற்றில் வைக்கிறதா என்றால் எல்லாருக்கும் தெரியும், சேற்றில் இருக்கிற காலை எடுத்துதான் ஆற்றில் வைக்க வேண்டும் இல்லையா. அதே போலத்தான் உலக வாழ்க்கை என்பது சேருன்ற. இந்த உலக வாழ்க்கை சேரு போல ஆறு அல்ல, ஆற்று நீர் போல அல்ல. இறைவனுடைய அருள் தான் நமக்கு ஆற்று நீர். எனவே இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆற்று நீர் அல்லவா, அது சேற்று நீராக இருக்கின்ற அந்த உலக வாழ்க்கையை விட வேண்டும் என்று இதான் பழக்கமாக இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்றுதான் இதுல தொடங்குகிறார். அனைத்தும் சத்து, இது சத்து, சத்துமல்ல அசத்துமல்ல சரசத்துன்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இறைவனும் சத்தாக இருக்கிறான், ஆன்மாவும் சத்தா இருக்குது. இறைவனும் சித்தாக இருக்கிறான், ஆன்மாவும் சித்தா இருக்கிறது. சித்துனா அறிவுடையன்னு அர்த்தம். சத்து பொருளா உள்ள பொருள். இறைவனும் உள்ள பொருள் தான், ஆன்மாவும் உள்ள பொருள் தான். என்ன வேறுபாடுன்னு கேட்கும். இறைவனும் அறிவுடையவன் தான், ஆன்மாவும் அறிவுடையது தான். என்ன வேறுபாடு, தத்துவம் படிச்சாதான் நமக்கு புரியும். ஒரு பொருளுக்கு அதாவது உயிருக்கு அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கிறது. அறிவு என்பதுதான் அடிப்படை. இந்த இச்சை என்பது விருப்பம். ஒரு பொருள் மேலே விருப்பம் வருகிறது, அதனால் அதை அடைய வேண்டும் என்று செயல்படுகிறோம். படிக்கணும்னு நினைக்கிறோம், படிப்பதற்கு என்ன செயல், நாள்தோறும் கல்லூரிக்கு வந்து வகுப்பில் உட்காருகிறோம் என்றால் இது செயல். வகுப்பில பாடம் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால்தான் உங்களுக்கு அங்க வர முடியும். அப்ப இச்சை வேண்டும். அப்புறம் பாடம் புரிய வேண்டும் அல்லவா, உங்களுக்கு அறிவு இருந்தால்தான் புரியும். அப்ப அறிவு, இச்சை, செயல் 3ம் ஆன்மாவுக்கு இருக்குது, உலக பெருமானுக்கு இருக்குது. என்ன வித்தியாசம் சொன்னா, நம்முடைய அறிவு, நம்முடைய விருப்பம், நம்முடைய செயலெல்லாம் நம்மை நோக்கியது. நாம் படிக்கணும், நான் வளரணும், நம்முடைய செயலெல்லாம் உயர வேண்டும் என்று நம்மை நோக்குகிறது. ஆனால் பெருமானுடைய அறிவு, இச்சையும் செயலும் உயிர்களை நோக்குகிறது. சிந்திக்கின்றோம், பெருமான் பொதுநலமாக உயிர்களை பார்க்கிறான். அதான் வித்தியாசம் அவனுக்கு நமக்கும். இன்னொரு வித்தியாசம், அவன் பேரறிவாளன், நாம் சிற்றறிவாள். அவன் தானே அறிகின்றவன், நாம் அறிந்தால்தான், அறிவித்தால்தான் அறிய முடியும். எனவே இதெல்லாம் இருப்பதால ஆன்மாவிற்கு சொல்லுகின்ற அறிவை
வியஞ்சக அறிவுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு டெக்னிக்கலா ஒரு டேர்ம். அதுக்கு வியஞ்சக அறிவு. வியஞ்சகம் என்றால் துணை. ஏதோ ஒரு துணையோடு தான் அறியும். அது துணை அறிவு. பெருமானுக்கு யாரும் துணை கிடையாது, அவன் தானே அறிவான் என்று பார்க்கும். அப்ப இரண்டலா ஆன்மா என்றால் உயிரும் சித்துப்பொருள், இறைவனும் சித்துப்பொருள். அதை எப்படி சொல்றோம்? இறைவன் சூக்கும சித்து, உயிர் தூல சித்து என்று சொல்றோம். சித்து தான், ரெண்டு அறிவுள்ள பொருள் தான். தானே அறிவதாலே அவன் சூக்கும சித்து. ஒருவர் அறிவித்தால் அறிகிறோம் அல்லவா, நாம் தூல சித்து. இதான் வேறுபாடு. அதனால என்ன சொன்னாங்க, தொடக்கத்தில் சொன்னது மாதிரி உலகப் பொருள்களை வைத்துக் கொண்டும் நாம் அறியலாம். அதான் அசத்து பொருளை வைத்துக் கொண்டு நாம் சிலவற்றை அறிந்து கொள்கிறோம். அறிவாக இருக்கின்ற ஆசிரியர் பொருளை வைத்துக் கொண்டு நாம் அறிகின்றோம். அதான் இறைவன் மூலமாக நாம் சிலவற்றை அறிகின்றோம். இறைவன் படைத்த பொருள்கள் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். திருவள்ளுவர் சொல்றார், இறைவன் காக்கையை படைத்திருக்கிறான், காகத்தை படைத்திருக்கிறான். இந்த காக்கை மூலமாக நீ என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், அது ஏதாவது காக்கைக்கு போட்டோம்னா அது உடனே என்ன பண்ணுது, காக்கை கரவா கரைந்து உண்ணும்னு மறைக்காமல், எனக்கு உணவு கிடைத்திருக்கு என்பதை மறைக்காமல் கரைந்து என்றால் கத்துது. எப்படி கத்துதா? மற்ற பறவைகள் தன்னுடைய இனம் பசியோடு இருக்கு இல்லையா, இங்க வா சாப்பாடு இருக்குது என்று சொல்வது போல காக்கை கரவா கரைந்து உண்ணும் என்று காக்கையை சொல்லுகிறார், உதாரணமா சொல்லுகிறார் பார்க்கும். அப்ப மற்ற பொருள்களை பெருமான் படைத்து ஒன்றொன்றையும் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயிடத்திலிருந்து நன்றி தெரிஞ்சுக்கணும், புலியிடத்திலிருந்து வீரம் தெரிஞ்சுக்கணும், யானை இடத்திலிருந்து நினைவு தெரிஞ்சுக்கணும் என்று ஒன்னொன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது. மனிதன்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லவே முடியாது. மனுஷன் எப்படி நாய் போல இருக்கிறானா, நரி போல இருக்கிறானா? நரி என்றால் தந்திரவடை நல்லா தெரியுது, புலி என்றால் அது நான் வெஜிடேரியன் தெரியும். மனிதன் நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா ரெண்டும் தான். புலியாவும் இருக்கிறான், யானையாவும் இருக்கிறான். யானை அவ்வளவு பெரிய விலங்கு, அது வெஜிடேரியன் இருக்கு. பாரதியார் எழுதுற, காட்டிலே இருக்கிற வலிமையான இரண்டு விலங்கு, ஒன்று யானை, இரண்டாவது காண்டாமிருகம். அந்த இரண்டும் வெஜிடேரியன் எழுதுறார். ரெண்டும் பலமான ஒரு விலங்குகள், அது ரெண்டுமே வெஜிடேரியன் சொல்றார். அப்போ ஒன்றொன்றிலும் நான் ஒன்றொன்றை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? மனிதனிடத்துல எல்லா குணமும், தந்திரம் இருக்கிறது, நன்றி குணம் இருக்கிறது, கொள்ளுகின்ற புலி குணம் இருக்கு, எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? எனவே மனிதன் கலவையா இருக்கின்றார். ஆனால் படைக்கின்ற பொருள் எல்லாம், இறைவன் படைத்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு குணமா இருக்கு இல்லையா? அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று இருதிறன் அறிவு. எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், அசத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம், சத்தை பார்த்தும் தெரிந்து கொள்கிறோம். அதை இலக்கணமா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் படிக்கிறதுனால தைரியமா சொல்லலாம். இருதிறன் அறிவுள்ளதுன்னு ஒரு வரி. அது எப்படி விளக்குறாங்க என்றால், இரு திறனையும் அறிகின்ற அறிவு முதல்ல. அது இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு சொன்னால் இரு திறனையும் என்றால் சத்தையும் அறியும், அசத்தையும் அறியும். ஒளியையும் தெரிந்து கொள்ளும், இருளையும் தெரிந்து கொள்ளும். நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். பார்க்கிறோம் இல்லையா? அது இரு திறனையும் அறிகின்ற அறிவு. ஆன்மாவுக்குள்ள குணம் என்ன? இரண்டு குணங்களையும் அறிகின்றது. ஒன்று அப்புறம் இரு திறனால் அறிகின்ற அறிவு, இரண்டால் அறிகின்றது. சத்தினாலும் சரி, இருளால் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், ஒளியால் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த இரண்டு பொருளால் தெரிந்து கொள்கிறோம். எனவே இரு திறனால் அறிகின்ற அறிவு, அது மூன்றாம் வேற்றுமை உருவு. இரண்டாம் வேற்றுமை உருவுல இரு திறனையும் அறிகின்ற அறிவு ஆன்மாறு. மூன்றாம் வேற்றுமை உருவுல இரு திறனால் அறிகின்ற அறிவு. மூன்றாவது என்ன என்றால் இரு திறன்கண், ஏழாம் வேற்றுமை உருவு. அதனிடத்தை சென்று இருளிலே தோய்ந்து ஒரு பொருளை புரிந்து கொள்ளுகிறது, ஒளியிலே தோய்ந்து ஒன்றை தெரிந்து கொள்கிறது. எனவே ஆன்மாவிற்கு என்ன என்றால் அறிவது மட்டுமல்ல. தமிழ்ல ரொம்ப நுட்பமாக சிலவற்றை சொல்லியிருக்கிறாங்க. சினிமா பாட்டை கூட சில அப்படி பாடுறாங்க, சிலதெல்லாம் அழகா பாடுறாங்க. கவிஞர் தானே அவங்கெல்லாம் நல்லா பாடுறாங்க. புலமைப்பித்தன் என்று ஒரு கவிஞர் இருந்தார், ரொம்ப அழகா. அது விட்டுருங்க, முதல்ல கண்ணதாசன் சொல்றேன், அவர்தான் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா? கண்ணதாசன் நான் சொல்றேன். என்ன சொல்றார்? அந்த பாவ மன்னிப்புன்னு ஒரு படம், அந்த படத்துல முதல் பாட்டு அதுதான். எல்லோரும் கொண்டாடுவோன்னு ஒரு பாட்டு சிவாஜி கணேசன் பாடுவார். அதுல என்ன சொல்றார்? ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமான்றார் ஒரு வரி. ஆடைன்னு ஒரு சொல் இருக்கிறது, அந்த டை என்பதை மாற்றி சைன்னு மாத்தினார், சா என்பதை மாற்றி சா மாத்தினார். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு! ஆடையின்றி பிறந்தோம்,
ஆசையின்றி பிறந்தோமா? சார், பிறக்கிற குழந்தைக்கு எந்த விதமான ஆடையும் கிடையாது. ஆனால் போகிற பொழுது எந்த ஆடையும் கிடையாது, நமக்கு தெரியும். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை ஆசைகள் நமக்கு இருக்கிறது. கையளவேதான் இதயம் வைத்தான், கடல் போல அதிலே ஆசை வைத்தான். புரியறதுக்காக அவர் பாடினாங்க. சினிமா பாட்டுல புரியறதுக்காக பாடினாங்க. தாய்மார் என்ன பண்ணார்? ஆசைக்கு ஒரு அளவில்லை, இந்த அகிலமெல்லாம் கட்டி ஆளினும், இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆடினாலும் கூட கடல் மீதிலே ஆணை செலவேன் என்கிறார். கடல்ல போய் சிலவற்றை ஆள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்கிறார்கள். நம்முடைய அரசியல்வாதி சொல்லக்கூடாத அரசு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் சொல்றேன், அந்த காலத்துல எல்லாம் லஞ்சம் என்பது கிடையாது. இப்ப எது கொடுத்தாலும் அதை கொஞ்சம்ன்றான், லஞ்சம்னு சொல்ல மாட்டான். எதை கொடுத்தாலும் கொஞ்சம்ன்றான். அப்ப 1000 என்பது ரொம்ப அதிகம் அந்த காலத்துல. லட்சம் என்பது வியப்புக்குரியது, கோடி என்பது எட்ட முடியாதது. இன்னைக்கு என்ன கேட்கிறான்? எத்தனை கோடி? பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு பாடினார். இப்ப இவன் என்ன பண்றான்? எத்தனை கோடி இன்பம் நமக்கு என்று அதை மாத்துறான். என்றால் காலம் மாறி எல்லாவற்றையும் ஆசை வைக்கிறான் இல்லையா? ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமான்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? ஒரே சொல்லுதான், அதை மாத்துறார். அதே போல தமிழ்ல அறிதல் என்று ஒரு வார்த்தை, அடைதல் என்று ஒரு வார்த்தை, அணைதல் என்று ஒரு வார்த்தை. ஆன்மாவிற்கு முதல்ல அறிவது, இந்த பொருள் இருக்கிறது என்று அறிவது, அது அறிதல். அறிந்த பின்னால் அடைதல், அதை போய் சேர வேண்டும், அடைதல். சென்னையில் இருக்கின்றவர்களுக்கு கடற்கரை சாதாரணம். கடற்கரை பார்க்காத ஜனங்கள் கிராமத்தில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடல் இருக்கிறது, கடற்கரை இருக்கிறது, மெரினா பீச்சுன்னு சொல்லுவாங்க, தெரியும், படத்துல பார்த்துருப்பாங்க. அறிகிறார்கள், பீச் இருக்குது, கடற்கரை இருக்குன்னு அறிந்து கொண்டார்கள் பாமர மக்கள். அப்புறம் என்றோ ஒரு நாள் பிக்குன்னு தெரியாம போய் கடற்கரை போய் நிற்கிறாங்க, பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அட இதே கடலா என்று ஆச்சரியப்படுறாங்க. அது அடைதல். அப்புறம் என்ன பண்றாங்க? கடல்ல குளிக்கலாம் என்று போய் குளிக்கிறாங்க இல்லையா? அதுதான் அணைதல். 3 நிலை இருக்கிறது. ஒன்று அறிதல், 2வது அடைதல், 3வது அணைதல். யாரதான் சொன்னேன், 2 திறன், இரண்டினையும் அறிந்தால் அது 2ஆம் வேற்றுமை தொகை. 2வது அறிதல், 2ன் கண் அறிதல், 3. அப்ப முதல்ல சத்து அசத்து இரண்டையும் அறிதல், 2னையும் அறிகிறோம், அறிதல். 2ஆலும் அறிகின்றோம். ஒன்னொன்னு, இருள் நமக்கு ஒரு பொருள், ஒரு விஷயத்தை சொல்லுது, ஒளி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. எல்லா பொருளும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்குது. விலங்குகள் கற்றுக் கொடுக்கின்றன, பறவைகள் கற்றுக் கொடுக்கின்றன, பார்க்கும். அவ ஏதாவது எல்லாவற்றையும் அறிகின்றோம், அது அடைதல். அப்புறம் அனுபவித்தல் என்று இருக்கு இல்லையா? அதுதான் அணைதல் என்று 3. அதனால் இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்ற அந்த முதல் சூத்திரத்துல இங்க சித்தியார்ல சொல்ற பொழுது இரண்டரையும் அறிவது, 2ஆல் அறிவது, 2ன் கண் சேர்ந்து அறிவது என்று 3ஆக சொல்லி, அப்படி சத்து பொருள் அது சரசத்தாக இருக்கிறது என்று 7ஆம் சூத்திரம் சொன்னார். அடுத்து ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த கேள்விதான் முக்கியமா சொல்றார். இறைவனும் அறிவு பொருள் சொன்னீங்க, ஆன்மாவும் அறிவு பொருள் சொன்னீங்க. ஆனால் அவனுக்கு வியாபக அறிவாக யாரும் சொல்லாமலே அறிந்து கொள்கிறான்றீங்க. நாம் ஏன் சொன்னா புரியுது? நமக்கு அறிவிக்கத்தானே அறிகிறோம், நாம தானா புரியலையே. ஒரு பாட்டை படிச்சா தானா புரியலையே, ஆசிரியர் சொன்னாதானே புரியுது என்றால் அது என்ன காலம் என்றால், அடிப்படையாகவே ஆன்மாவிற்கு ஆணவம் என்ற குற்றம் இருக்கிறது. ஒரு குற்றம் நமக்கு இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவு கிடையாது. பெருமான் எப்படி நம்மை படைக்கிற பொழுது இங்க இருக்கிற மாணவர்கள்னா ஒரே மாதிரி இல்லை. மாணவர்கள் வடிவத்துல ஒரு மாதிரி இல்லை, குணத்துல ஒரு மாதிரி இல்லை, அறிவுல ஒரு மாதிரி இல்லை. அப்படித்தான் வேற்றத்தாழ்வோடு தான் படைக்கிறார். எனவே உயிரெல்லாம் ஆணவம் உடையது. ஆணவம் இருப்பதாலே ஒருவர் அறிவிக்க வேண்டும். அதனால்தான் அதை தூல சித்து என்று நாம சொல்றோம். தானே அறிவதாலே சூக்கும சித்துன்னு சொல்றோம். சொல்லிட்டு என்ன கேள்வி என்றால், நமக்கு வருகின்ற அந்த ஆணவம் இருக்கு இல்லையா, அது ஏன் பெருமானுக்கு இல்லைன்னு கேட்கும். அவன் அறிவுடையவன் தானே, அவன் ஒரு பொருள் தானே நம்மை போல. ஆன்மாவிற்கு அறிவு இருந்தால் அது மறைக்குதுன்றீங்க, ஆணவம் இருக்குதுன்றீங்க. இறைவனுக்கு அறிவு இருக்கிறது ஆனா அது மறைக்காதுன்றீங்களே, இது என்ன நியாயமா என்று கேட்கிறேன். அது என்ன பதில் சொல்லியிருக்காங்க சித்தாந்தத்தில் சொன்னா, இப்ப சொன்ன கடல், அந்த கடலை தான் சொல்றாங்க.
கடல் நீர் உப்பு என்று ஒரு உதாரணம் சொல்றாங்க. கடல் நீர் உப்பு என்றால் கடல் தண்ணீர் உப்பா இருக்கு நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கடல் என்று சொன்னால் கடந்திருப்பதுன்னு அர்த்தம். கடந்திருப்பது என்றால் ஆகாயம். கடற்கரை போய் நின்றீங்கன்னா கடல் தண்ணியை பார்ப்பீங்க, அலையை பார்ப்பீங்க. அந்த கடலுக்குள்ளே அது மேலே பார்த்தீங்கன்னா ஆகாயம் தெரியும். அப்ப ஆகாயத்திற்குள்ளே கடல் இருக்கிறது, அதாவது கடல் நீர் இருக்கிறது. நம்ம கடல்னு சொல்லிவிடுவோம். கடல் என்று சொன்னால் அந்த இடத்துல ஆகாயம்தான். நாம் சொல்லுகின்ற சமுத்திரமோ சீன்னு சொல்றோம், அது அல்ல. கடல் நீர்னு சொல்லணும். கடல் நீர் என்று சொன்னால்தான் தண்ணீரை குறிக்கும். அப்ப கடல், கடல் நீர், உப்பு மூணா சொல்லணும். அதை பூரா தெரியல, கடல் நீர் உப்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல கடல் ஆகாயம், கடல் நீர் தண்ணி தெரியுது, உப்பு இருக்குது. இப்போ உப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கடல் நீர்ல கலந்து இருக்குது. எந்த கடலுக்கு போனாலும் சரி, இந்து மகா சமுத்திரமா இருக்கலாம், அரபிக்கடலா இருக்கலாம், அண்டார்டிகா இருக்கலாம், எங்க போனாலும் அந்த கடல் நீர் உப்பாதான் இருக்கும். அதுபோல எந்த ஆன்மாவா இருந்தாலும் சரி, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆணவம் இருக்கும், மறைப்பு இருக்கும். இறைவனுக்கு கிடையாது. எது போல என்றால் ஆகாயம் போல. ஆகாயத்தில் உப்பு இருக்குதா? இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கடல் நீரைத்தான் மேகம் முகக்கிறது. எங்க தண்ணீர் வருது? மழை பெய்யறதுக்கு. உப்பாக இருக்கிற கடல் நீரைத்தான் அந்த மேகம் முகக்கிறது. தமிழ் எவ்வளவு பெரிய சிறப்பான மொழி என்றால், இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் உனக்கு. ஆழி என்றால் கடல்னு அர்த்தம். ஏன்னா அது ஆழமா இருக்குதான். ஆழமா இருப்பதாலே அது ஆழி, உப்பா இருப்பதாலே அது உபரி, பறந்திருப்பதாலே பறவை. நிறைய சொல்லிட்டே போலாம். கடலுக்கே கடல்னு சொன்னா கடக்க முடியாததுன்னு அர்த்தம். கடப்பதற்கு முடியாததுன்னு அர்த்தம். சீக்கிரமா கடக்க நீந்த முடியாது. ஏரியில நீந்தலாம், குளத்தில் நீந்தலாம், கடல்ல நீந்த முடியாது. அப்ப கடக்க முடியாதது, இதெல்லாம் பெயர். அந்த கடல்ல தண்ணி எடுக்குது இல்லையா, தண்ணீர் எடுக்கிற பொழுது மேகம் தானே. அதை ஏன் மேகம், மேகத்துக்கு என்னன்னு அர்த்தம்? முகில்னு ஒரு பெயர் உண்டுங்க. முகில் என்பது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தமிழ் படிக்கிறதுனால. முகில் என்று ஏன் சொல்றோம் என்றால், தண்ணீரை முகக்கின்றது. தண்ணீரை முகப்பதாலே அதற்கு முகில். அப்ப முகக்கிற பொழுது அதுக்கு முகில். அப்புறம் அப்படியே மேலே போகுது. மேலே எழுந்திருப்பதாலே அது எழிலி. எழிலி என்றால் மேகம் அர்த்தம். எழுந்திருப்பதாலே எழிலி. மேலே அப்படியே உழவுது இல்லையா, அப்படியே இருக்குது. அது மேகம். மேன்னா மேலே இருக்குது, மேகமா இருக்கிறது. எங்க நண்பர் வெடிக்கா சொல்லுவார், இன்னைக்கு மழை வருமானா மழை மேகம் அப்படின்வார். மழை மேகம், மேகம் இருந்தால் வரணும் மழை. மேகம் இருக்கிறது, எனவே மேகம், மழை வரலாம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். அதுபோல் மேலே இருக்கின்றது அல்லவா மழை, மேகம் மேலே இருக்குது. பொழிகின்றது அல்லவா மழையா, மழையை கொண்டு வருது அல்லவா. கொண்டு வருகின்ற போது இருக்கு கொண்டல் என்று பெயர். எத்தனை பெயர் வச்சிருக்காங்க பார்க்கணும் இல்லையா. முகில் சொல்றோம், எழில் சொல்றோம், மேகம் சொல்றோம். மழையை கொண்டு வருவதாலே கொண்டல் அப்படின்னு சொல்றோம். அது ஏன் சொல்றேன்னா, உப்பு நீரை முகந்து கொண்டு செல்லுகின்ற அந்த மேகம் ஆகாயத்துக்கு போன உடனே அங்கிருந்து மழை பொழியுது. மழை பொழிகிற போது அந்த மழை நீர் உப்பா இருக்குதா? எங்க சார் போச்சு அந்த உப்பு? பெருமானுடைய அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த வேதியியல் முறை. இங்கிருந்து போன உப்பு ஆகாயத்திற்கு போன உடனே அது எப்படி அப்சார்ப் பண்ணு நமக்கு தெரியல. வருகின்ற மழை நீர் சுத்த நீரா வருது இல்லையா, மழை நீர். அதான் சொல்றாங்க, கடல் நீர் முழுமையாக உப்பு இருக்கலாம், ஆனால் ஆகாயத்தில் உப்பு வராது, உப்பு படராது. அதே போல ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆணவம் இருக்கலாம், ஆனால் இறைவனை ஆகாயம் போல் இருப்பதாலே இறைவனை அந்த ஆணவம் பற்றாது. ஏன்னா அவன் சூக்கும சித்து, சூக்கும பொருளுக்கு வியாபக பொருளாக ஆகாயம். நிலம், நீர், தீ, காற்று சொல்றோமே, ஏன் அப்படி சொல்றோம்? நிலம் நன்றாக பார்க்கிற தூளப்பொருள், நல்லா பார்த்த உடனே எல்லாரும் நிலமா தெரியும் பார்க்கிறோம். தண்ணீர் அப்படி பார்க்க முடியாது, கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். நிலத்தை தோண்டினால்தான் தண்ணீர் இருக்குது, தண்ணீர் ஆனா தோன்றணும். அதை விட சூக்குமான், நிலத்தை காட்டிலும் சூக்குமானது நீர். நெருப்பு அதை விட சூக்குமம், பற்ற வைக்க வேண்டும்னா சீக்கிரம் பற்றாது. அந்த காலத்துல கல்லை பூச்சி தேய்ச்சாங்கல்ல, சிக்கி முக்கி கற்கள்வான். அதுபோல நெருப்பை உண்டாக்குவது கஷ்டம், அது அதை விட சூக்குமம். காற்று அதை விட சூக்குமம், ஆகாயம் அதை விட சூக்குமம். அப்ப சூக்கும பொருளாக சொல்லியிருக்காங்க. நிலம் தூளப்பொருள், நிலத்தை காட்டிலும் சூக்கும பொருள் நீர், நீரை காட்டிலும் சூக்குமம் தீ, தீயை காட்டிலும் சூக்குமம் காற்று, காற்றை காட்டிலும் சூக்குமம் ஆகாயம். அதனால சூக்கும பொருளா இருப்பதாலே நீரிலே இருக்கிறது உப்பு, ஆகாயத்திலே பற்றாது. அதுபோல் ஆன்மாக்களை பற்றுகின்ற அந்த ஆணவம் இறைவனை பற்றாது.
என்று சொல்றோம். சொல்லி முடிச்சு சரி, அப்போ ஆணவத்தினாலே நம்ம குற்றம் வருகிறது, அதனால என்ன நடக்கிறது என்பதைத்தான் கடைசி பாட்டா சொல்றார். 7ஆம் சூத்திரத்துல உங்க புத்தகத்தில் பின்னால் பார்க்கலாம். நீங்க புத்தகம் இல்லாதவர்கள் பின்னால் பாருங்க. 7ஆம் சூத்திரத்துல அவனுடைய அறிவு எப்படிப்பட்டது என்று சொல்ற பொழுது, அறிவிக்க அறிதலாலும் அழிவின்றி நிற்றலாலும் குறிபெற்ற சித்தும் சத்தும் கூறுவது உயிருக்கு ஈசன் நெறி நித்தமுத்த சுத்த சித்தியன் நிற்பன் அன்றே பிரிவிப்பன் மலங்களை எல்லாம் பெண் உயிருக்கு அருளினாலே என்று அவருடைய அருளை சொல்றார். அதாவது தத்துவத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க, இறைவன் நித்த முத்த சித்து உரு. ஆன்மாக்களை சொல்ற பொழுது நித்த பெத்த சித்து உரு மாற்றி சொல்வான். அவன் முத்தன், இயல்பாகவே குற்றம் இல்லாதவன். நாம் எல்லாம் குற்றம் இருந்து நீக்குகின்றவன். அறியாமை நமக்கு இருக்கிறது. இந்த அறியாமை போக்குவதற்குத்தான் இது போன்ற ஆலயங்களுக்கு, நாம் கல்வி ஆலயங்களுக்கு வருகின்றோம். இந்த அறியாமை போக்குகிறோம். போக்கிய பின்னால் நாம் அறிவுடையதாக இருக்கும். ஆனால் பெருமான் இயல்பாகவே அறிவுடையவன் என்றால் நித்த முத்த சித்துரு, அவனுக்கு குற்றங்கள் கிடையாது. ஆனால் ஆன்மாக்களுக்கு அறிவிக்க அறிகின்றோம். நித்தவென்றால் அழிவில்லாமல் இருக்கிறோம். நித்த பொருள் தான் இறைவனை போல. ஆனால் அறிவித்தால் தான் அறிகின்றோம். அப்புறம் அறிவிக்கிற பொழுதே நமக்கு மறந்து போகுது. முதல் தொடக்கத்தை சொன்னோம் இல்லையா, நல்லா தான் படித்தோம், என்னமோ மறந்து போச்சுடார் அப்படின்றோம். நமக்கு மறதி என்பது இயல்பாக இருக்கிறது. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. முதல் பக்கத்தில் படித்தோம், 2ஆம் பக்கம் வரப்பொழுது முதல் பக்கம் என்னடா படிச்சோம் மறந்து போகுது என்றார். அது நம்முடைய இயல்பு இல்லையா? ஆனால் திருப்பி படிக்கணும், மீண்டும் படிக்கணும். அப்ப அறிவிக்க அறிதல் நித்தமாக அழிவின்றி இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. பெருமான் என்ன செய்யறான்? அதனால நம்மை பார்த்து உயிர் அல்லவா, அறிவுடையதல்லவா, இந்த அறிவுடையது இப்படி அறியாமையில் கிடக்கிறதே, மறந்து போகிறதே, பிறப்பிலே துன்பப்படுகிறதே என்று என்ன பண்றான்? பிறப்புக்கு எது காரணம் என்றால் ஆணவம் காரணம். சித்தாந்தம் சொல்லுகிற பொழுது உயிருக்கு இயல்பாகவே ஆணவம் இருக்கிறது. அதை சொல்லி கேட்கிறாங்க, ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. சார் உயிருக்கு எப்படி சார் இயல்பாகவே ஆணவம் இருக்குன்னு கேட்டா நாம் என்ன சொல்றோம்? நாய் வாலை நிமிர்த்த முடியுமான்னு கேட்கிறோம். சார் நான் எல்லாத்துக்கும் வால் வச்சிருக்கான், யானைக்கு வால் வச்சிருக்கிறான், மாட்டுக்கு வால் வச்சிருக்கானே, நாய் வால் மட்டும் ஏன் சார் வளைஞ்சிருக்குது, அதை நிமிர்த்த முடியுமா? அது இயற்கை. ஒன்னொன்று அதான் இப்ப நாய் வால் வளைஞ்சிருந்தாதான் நாய் வால்னு பாக்குறோம் இல்லையா? எனவே எல்லா பொருளும் ரோஜா சொல்றாங்க, ரோஜாவை எந்த மொழியில் சொன்னாலும் மணக்கும்ன்றாங்க. நீங்க ரோஸ்ன்னு சொல்லுங்கல்ல, ரோஜான்னு சொல்லுங்க, எப்படி சொன்னாலும் மணக்கும்ன்றாங்க. அப்படிப்பட்ட நல்ல ரோஜாவில ஏன் சார் முள்ள வச்சான்னா இயல்பு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. முள் இருந்தாதான் ரோஜா, முள் இல்லைன்னா அலரிப்பூ தான். முள் இல்லையா அது அலரிப்பூன்னு சொல்லணும். எனவே இயற்கையாகவே சில குற்றங்கள் உலகத்தில் இருந்து பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குற்றத்தை வைத்திருக்கிறான் பெருமான். அது போல உயிருக்கு இயல்பாகவே அந்த ஆணவம் என்ற குற்றம் இருக்கிறது. இயற்கையை மட்டும் ஏன்னு சொல்ல முடியாது. ஏன் சார் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதாவது யானை ஏன் சார் பெருசா இருக்குது, பூனை ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்டா அப்படிதான் இருக்கும். சின்னதா இருந்தாதான் பூனை, பெருசா இருந்தா யானைன்னு சொல்றோம் இல்லையா? அது ஏன் சார் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது இயற்கை. இயற்கைக்கு எந்த விளக்கமும் நமக்கு கிடையாது. நம்ம கூட சொல்றோம் இல்லையா, அது அவன் சுபாவம் பா, உற்று சொன்னா கேட்க மாட்டான், அது அவன் சுபாவம் சொல்றோம் இல்லையா? அந்த இயற்கை மாறாது. அதனால ஆன்மாவிற்கு ஆணவம் என்பது இயற்கையா இருப்பதாலே விட்டுடலாம் இல்லையா? பெருமான் விட்டுடலாம், தான் சுத்தமா இருக்கிறான். ஆணவத்தாலே சிற்றறிவுடையா இருக்குது அல்லவா, இதை நீக்க வேண்டும் என்று பெருமான் எண்ணுகின்றான். அதான் 7ஆம் சூத்திரத்தை வருவது. இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்ற பொழுது, சத்தை சாருகின்ற பொழுது நம்முடைய அறியாமை நீக்குவதற்கு பெருமான் ஆசைப்படுகிறான். எதுபோல என்றால், ஆசிரியர்கள் எல்லாம் அறியாமையுடைய மாணவர்களை அறிவாளையை ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க இல்லையா? அதான கஷ்டப்படுறோம். மருத்துவம் என்ன பண்றான்? நோயாளியா இருக்கக்கூடாது எவனும் என்றுதான் என்றான். அதனால என்ன பண்ணுவாங்க, மற்ற இடங்கள்லாம் போட்டா மீண்டும் வருகன்னு போடலாம், ஹாஸ்பிட்டல்ல மீண்டும் வருகன்னு போடவே கூடாது. போய் போய் என்ன கிடையாது, நீ வரக்கூடாதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நீரோ சர்ஜன் கேள்விப்பட்டிருக்கலாம், நம்முடைய மடத்தோடு சங்கர மடத்தோடு தொடர்புடையவர் ராமமூர்த்தி என்று ஒரு நீரோ சர்ஜன் இருந்தார். ஆயிரக்கணக்கான பிரெயின் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார். இப்ப அவர் இல்லை. அவர் இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா யார் வந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு தான் சொல்லுவார்.
போய் வாப்பான்னு சொல்ல மாட்டார். ஏன்னா வந்தது எதுக்காக? நோய் தீர்ப்பதற்காக. நீ போய் வான்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் வான்னு அர்த்தம். மறந்தும் கூட தன்னிடத்துல இருக்கிற பேஷண்ட்டை பார்த்து போய் வான்னு சொல்ற, போய் வான்னு சொல்ற நியாயமா பார்த்தான். நான் டாக்டருங்க, அவன் போகணும், இங்க மறுபடியும் வரக்கூடாது அப்படி என்றார். அதே போலத்தான் பெருமான் எண்ணுகின்றான். எப்படி இந்த பிறவி என்பது நோய் அல்லவா, மீண்டும் இந்த நோயோடு இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்றான். அவன் மருத்துவன். அதனால்தான் சில இடங்கள்ல மருந்தீஸ்வரர், சென்னைக்கு போனீங்கன்னா திருவான்மையில மருந்தீஸ்வரர், அங்க வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியம் வைத்தியநாதன் என்றால் எந்த நோயை தீர்க்கிறான் என்றால் பிறவி நோயை தீர்க்கின்றான். தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்பர் நான் பாடுற பொழுது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாய் என்ற பாட்டுல பேராயிரம் பரவி வானோரைத்தும் பெம்மான் அவன் தீரா நோய் தீர்க்கிறான் என்றால் பிறவியை நீக்குகிறான் என்றால் ஆணவம் இருப்பதாலே நமக்கு பிறவி வருகிறது. அந்த பிறவியை நீக்குவதற்காகத்தான் பெருமான் பிறவியை தருகிறான். எதுபோல என்றால் நீச்சல் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர்ல தழுவிடும். நீங்க நீச்சல் கத்துக்கு போனீங்கன்னா நல்ல ட்ரெயினர் என்ன பண்ணுவான், பாப்பா கிட்டவா என்று சொல்லி குளம் இருக்கும். ஏன்னா என்னுடைய நண்பர் இந்த சோழா ஹோட்டல்ல நீச்சல் ட்ரெயின் பண்ணுவார். பசங்கள்லாம் வரும், அது பயந்துகிட்டே வந்து இப்படி நீக்கும், வா 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 கவலைப்படாதான்னு சொல்லி உடனே தழுவிடுவார். பிடிச்சி தண்ணா இது கத்தும் அடி. நீச்சல் கத்துக்க வேண்டும் என்றால் தண்ணியில குதிக்கணும் இல்லையா? அதே போல பெருமான் என்ன பண்றான், பிறவி நீங்க வேண்டுமா பிறவிக்கு போ என்று சொல்றான். குளத்துல தள்ளி நீச்சல் கற்றுக்கொள்வது போல பிறவிக்கு வந்த உடனே பாரதியார் பாடுவது போல பட்டதெல்லாம் போதும் பட முடியாது இனி துயரம் சொன்னார் இல்லையா? அது போல எப்பா நமக்கு வேண்டாப்பா இந்த பிறவி என்று நமக்குள்ளே மனசுல ஒரு வெறுப்பு வரும் அல்லவா? அந்த மாதிரி வெறுப்பை வரவழைத்து பிறவியை நீக்குகிறான் பெருமான். எனவே அவன் மருத்துவனைப் போல, அறியாமை நீக்குகின்ற ஆசிரியனைப் போல. நான் அதுக்கு ஏன் ஆசிரியர் சொல்றது சொன்னா தத்துவத்துல வருது. என்ன கேட்கிறாங்க, இறைவன் கருணையுடையவன் தானே, எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைச்சிருக்கணும். அதாவது எல்லாரையும் பணக்காரனை படிச்சிருக்கணும், எல்லாரையும் அறிவாளையா படிச்சிருக்கணும். எவ்வளவு ஏற்றத்தாழ்வு! பெருமான் கருணையுடையவன் என்று சொன்னால் அவன் தானே படைக்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரி படிச்சா பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படி படைக்கல? எவ்வளவு ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ற வழக்கம் உண்டு. பாடத்தெல்லாம் நடத்துற பொழுது நான் ஒன்னாதான் நடத்துறோம். மாணவர்கள் உட்கார வச்சு பாடத்தை ஒன்னா நடத்துறோம். அப்புறம் தேர்வு வைக்கிறோம். தேர்வு வைத்து விடைத்தாளை திருத்துறோம். விடைத்தாளை திருத்துற பொழுது நாங்கள் மதிப்பெண் போடுறோம். எப்படி மதிப்பெண் போடுறோம்னு சொன்னா, நீங்க என்ன எழுதுனீங்களோ அதுக்குதானே மதிப்பெண். அது இல்லாம நம்ம மாணவர் அல்லவா இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, எல்லாருக்கும் 100 100ன்னு போட்டுருன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் 100 மார்க் கொடுத்தாச்சு. நீங்க மகிழ்ச்சி அடைவீங்களான்னா மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா நல்லா எழுதிருப்பீங்க, பல பேர் நல்லா எழுதியிருப்பாங்க, 100க்கு 100 வாங்குறவங்க கூட இருப்பாங்க, 100க்கு 5 வாங்குறவங்க இருப்பாங்க கிளாஸ்ல. உடனே அடுத்தரும் பார்ப்போம், உனக்கு என்னடா மார்க், உனக்கு 100ஆ, எனக்கு 100ஆ, அவனுக்கு 100ஆ. வாத்தியார் என்னடா திருத்தினாரு, திருத்தாமே மார்க் போட்டாடுறோம். அப்ப மார்க் மட்டும் நான் 100 மார்க் வந்துடுது, உங்களுக்கு திருப்தி அடைய மாட்டீங்க. வாத்தியார் படிக்கவே இல்லை, படிச்ச எனக்கு 100 மார்க்கு, படிக்காத அவனுக்கு 100 மார்க்கான ஆசிரியர் திட்டுங்க இல்லையா? அதனால மதிப்பெண் எப்படி வருகிறது என்றால், ஆசிரியனுக்கு நீங்கள்லாம் 100 மார்க் வாங்க வேண்டும் என்றுதான் எண்ணம். ஆனால் யாரும் 100 மார்க் எல்லாரும் வாங்க முடியாது. சில பேர் தான் வாங்குறீங்க இல்லையா? ஏன்னா எழுதுவதை வைத்துத்தான் மதிப்பெண் போடுகிறான் ஆசிரியர். அதுபோல நீங்கள் செய்த வினையை வைத்துக் கொண்டுதான் பெருமான் உங்களை படைக்கிறான். பணக்காரனா படைப்பதோ, கல்வியாளனாக படைப்பதோ, எங்க அமெரிக்காவில் பிறக்க வைக்கலாம், லண்டன்ல பிறக்க வைக்கலாம், தமிழ்நாட்டில் பிறக்க வைக்கலாம். ஒருவேளை நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பெருமான் உங்களை இன்டர்வியூ பண்றாரு வச்சு, உங்களை இன்டர்வியூ பண்ற மாதிரி எங்கப்பா போற, எந்த நாட்டுக்கு பிறக்க போறேன்னு கேட்டா ஒருத்த கூட இந்தியாவை சொல்ல மாட்டான் இல்லையா? அங்க பிறக்க போறேன், இங்க பிறக்கணும்னு சொல்லுவான் இல்லையா? அந்த சாய்ஸை பெருமான் நமக்கு தரல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், யாருக்கு பிறக்கணும், எங்க பிறக்கணும், எவ்வளவு நாள் இருக்கணும் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போ என்றுதான். நீ செய்த வினை என்ன, நீ செய்த நல்வினை தீவினை என்ன என்று அதை வைத்துக் கொண்டுதான் பெருமான் பிறக்க வைப்பதாலே இவ்வளவு ஏற்றத்தாழ்வு நமக்கு இருக்கிறது. திருவள்ளுவர் அழகா சொன்னார், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதல் வேறுன்னார். படித்த உலகம் கல்வி உலகம் என்று தனியா இருக்கிறது, பணக்கார உலகம் என்று தனியா இருக்குது. ரெண்டுக்குமே ஊழ் தேவையின்னார். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, பணக்காரனா பிறந்தாம்பா நல்ல புண்ணியம் பண்ணோம்பா அப்படின்னு சொல்றாங்க. எங்களை மாதிரி படிச்சவங்களை பார்த்து வேலையெல்லாம் படிச்சிருக்கான் பாடுறாங்க இல்லையா? படித்தா என்ன சொல்லிருக்கணும், இப்போ வேலையில் படிச்சுதுப்பா, தத்துவத்தை படிக்குதுப்பா. என்ன சொல்லணும், எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் தெரியலப்பா, தத்துவம் பேசுறாருப்பா, யாரும் சொல்ல மாட்டாங்க. பணக்காரனா இருந்த மட்டும் என்ன புண்ணியம் பண்ணான்னு சொல்றோமே. வள்ளுவர் என்ன சொல்றார்,
இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கூட புண்ணியம் பண்ணணும். இருவேறு உலகத்திற்கு என்றால், திரு என்றால் செல்வம், தெள்ளியர் என்றால் கல்வியாளர்கள். இது வேறு வேறாக படைத்திருக்கிறார்னா, நாம் என்ன வினை செய்தோமோ அதற்குத்தான் பெருமான் பிறக்க வைக்கிறான் என்பதாலே அங்க 7வது சூத்திரம் சொல்ற பொழுது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு சொன்னதுனால சத்தையும் அசத்தையும் அறிந்து கொண்டு தன்னை போலவே சத்தாக மாற்ற எண்ணுகின்றான். சேர்வார் தாமே தானாக செய்கின்றான் என்பதுதான் இறைவனுடைய பெருங்கருணை. அந்த பெருங்கருணையா இருக்கிற இறைவனை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்றுதான் சாதனை அல்ல 7வது சூத்திரம் இருக்கிறது. 8வது சூத்திரம், நீங்கள் அப்படி திரும்பினால் நான் பெருமானே எனக்கு பிறவி வேண்டாம், பட்டதெல்லாம் போதும் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்துக்கு உண்மையான ஞானம் உங்களுக்கு வருகிறது. ஞானத்தை உணர்த்துவதற்காக ஞான குரு வரப்போகிறார். அது 8வது நூற்பால் தான் வரப்போகிறார். எனவே 7ஆம் நூற்பாவோடு நமக்கு நீங்க நிறுத்தலாம். சத்து அசத்துல இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்று சொல்லி அறிவிக்க அறிதலாலும் நித்தப்பொருளாக இருந்தாலும் கூட அறிவிக்க அறிகிறதாலே இது தூல சித்து, தானே அறிவதாலே அது சூக்கும சித்து. எனவே சூக்கும சித்து ஆக இருக்கின்ற இறைவன் தூல சித்தாக இருக்கிற ஆன்மாக்களை எல்லாம் தன்னை போலவே செய்கிறான். என்னுடைய நண்பர் ஒரு சொல்வார், ஒரு கம்பெனியில போய் சேர்றீங்க, ஏதோ ஒரு படிச்சுட்டு போய் சேர்றீங்க, கம்பெனிக்கு ஒரு முதலாளி இருப்பான், உங்களை வேலைக்காரனா சேர்க்கிறான். வேலைக்காரனா சேர்த்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்ல முதலாளியா இருந்தா ஒரு ஆண்டுதோறும் ஏதோ இன்கிரிமெண்ட் கொடுப்பான், கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக்குவான். ஆனால் அந்த கம்பெனிக்கே உங்களை முதலாளி ஆக்குவானா? அவன் கம்பெனி அவன் தானே முதலாளி. அப்பா நீ வேலைக்கு வந்து முதலாளியான்னு சொல்லுவாங்க. எந்த கம்பெனியாளரும் முதலாளியாக ஆக்க மாட்டான், பணம்னா கொடுப்பான். அது சொல்லுவார் எங்க நண்பர். நம்முடைய பெருமான் ஒருவர் தான் முதலாளியா இருக்கிறார், அவர் தான் தன்னை போலவே ஆக்குகிறார், முதலாளி ஆக்குகிறார் என்றால் ஒரு கம்பெனி முதலாளி சேருகின்ற பணியாளர்களை முதலாளியாக்கி பார்ப்பது போல. ஏன்னா சில பேர் அப்படி இருக்காங்க, கொஞ்சம் கற்றுக்கொண்ட உடனே போப்பா தனியா தனியா செய் எல்லாம் சொல்லுவான், அவனை முதலாளியாக பார்ப்பான். அது போலத்தான் பெருமான் என்ன செய்கிறான், தன்னை போலவே தான் எப்படி முதலாக இருக்கிறோமோ அதுபோல ஆன்மாக்களையும் முதலாக செய்ய வேண்டும் என்றுதான் வேதத்துல சொல்ற பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, நானும் பிரம்மமாக மாறுவேன் என்று சொல்ற அந்த அரிய தொடர் போல கடவுளாக மாறுவதற்கு ஆன்மாக்களுக்கு வாய்ப்பு தருகிறான். அதற்கு குருவாக பின்னாலே வரப்போகிறான் என்பதுதான் 8வது நூற்பா. அதை பின்னாலே அடுத்த வகுப்பில் நாம் 8ஆம் நூற்பாவை படிக்கலாம். இதோடு நமக்கு 7ஆம் நூற்பாவில சாதனை எல்லாம் முதல்ல தொடங்கி இருக்கிறோம். அதாவது இரு திறனையும் அறிகின்ற ஆன்மா என்ற சாதம், சத்து இது அசத்து இது புரிந்து கொண்டு நாம் இப்பொழுது வாழுகிறோம். அதனால அசத்து வேண்டாம், சத்து தான் வேண்டும் என்று முடிவு செய்ய போகும். அந்த முடிவு என்பதுதான் சாதனமாக, அதுக்கெல்லாம் என்னெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பின்னாலே வருகின்ற நூற்பாக்களில் உள்ளதாலே அதை அடுத்த வகுப்பில் நாம் விரிவாக சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவோடு இந்த 7ஆம் சூத்திரத்தை நான் நிறைவு செய்கின்றேன். இருந்து கேட்ட உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய மனங்கறிந்த நன்றியை கூறி நான் வணங்குகிறேன்.